விரிவடையும் போர்க்களமும் போர்க்களத்தை விரிவாக்கும் ஈரானும் தனியாக நின்று தனி நாடாக நின்று ஒட்டுமொத்த வல்லரசுகளுக்கு எதிராகவும் ருத்ர தாண்டவமாடும் ஈரானிய இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளஸ்டர் குண்டு ஏவுகணைகளை களமிறக்கிய ஈரானும் பற்றி எரியும் டெல் அவீவின் பல பிரதேசங்களும் பற்றி எரியும் ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளமும் தட்டி தூக்கப்பட்ட அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சிதைக்கப்பட்டு இழுத்து மூடப்பட்ட குர்திஸ்தான் சர்வதேச விமான நிலையமும் ஈரானுடனான அனைத்து விதமான ராஜதந்திர தொடர்புகளையும் துண்டித்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் பொளந்து கட்டும் ஈரான் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்த ஈரான் பிரான்சினுடைய மிக முக்கியமான தளத்தை அடித்து தரைமட்டமாக்கிய ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கும் பிரான்சினுடைய போர்க்கப்பல்களும் கொல்லப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் மிகப்பெரிய இழப்புகளை மறைக்கும் அமெரிக்க இராணுவமும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களும் தரைமட்டமாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பெய்ட் சஹேம் பிரதேசமும் கொல்லப்பட்ட 18க்கும் அதிகமான நிலத்திருடர்களும் ஹைஃபா பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட வீரியமான ஏவுகணை தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 6வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். அத்தோடு ஈரானிய இராணுவத்தினால் ஈரானிய உச்ச தலைவரை பாதுகாக்க முடியவில்லை. இவ்வளவு இராணுவ திறன்களை வைத்துக் கொண்டும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துக் கொண்டும் ஈரானிய இராணுவத்தினால் ஈரானிய உச்ச தலைவரையே பாதுகாக்க முடியவில்லை. இது ஈரானிய இராணுவத்தின் பலவீனத்தையே குறிக்கின்றது. ஈரானினால் ஒரு பொழுதும் இந்த யுத்த களத்தில் வெற்றி பெற முடியாது என சிலர் கருத்துக்களை பதிவிட்டு உண்மையில் ஈரானிய உச்ச தலைவர் சுரங்க பாதைகளுக்குள் ஒளிந்திருக்கவில்லை. ஆக்கிரமிப்பு தலைமைகளை போன்று ஜியோனிச கோழைகளை போன்று அடிமை அரபு தலைவர்களை போன்று ஈரானிய உச்ச தலைவர் சுரங்க பாதைகளுக்குள் ஒளிந்திருக்கவில்லை. ஈரானிய உச்ச தலைவர் அவருடைய வீட்டில் தான் இருந்தார். ஒட்டுமொத்த அமெரிக்க விமானப்படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படைகளும் களமிறங்கியிருந்த வேளையில் ஈரானிய உச்ச தலைவர் அவருடைய சாதாரண வீட்டில் தான் இருந்தார். குறித்த புகைப்படத்தில் காண்பிக்கப்பட்டிருப்பது ஈரானிய உச்ச தலைவர் மரணமடைந்த வீடாகும். இது அவர் வசிக்கக்கூடிய சாதாரண வீடாகும். காசாவிலே கொல்லப்பட்ட பலஸ்தீனிய தலைமைகள் சுரங்கப்பாதைகளுக்குள் இருக்கவில்லை. யஹ்யா சின்வர் சுரங்கப்பாதைகளுக்குள் இருக்கவில்லை. போர்க்களத்தில் தான் அவர் கொல்லப்பட்டார். அதே போன்று தான் ஈரானிய உச்ச தலைவரும் சுரங்கப்பாதைகளுக்குள் இருக்கவில்லை. மேலும் ஈரானிய உச்ச தலைவருடைய இந்த வீடானது ரகசியமான இடத்தில் இருக்கவில்லை. சாதாரணமாக எல்லோராலும் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் ஈரானிய உச்ச தலைவரின் வீடு அமைந்திருந்தது. மேலும் இறைவன் நிச்சயித்த மரணமானது எங்கிருந்தாலும் வந்தே தீரும் என்பதில் இவர்கள் உறுதியாகவே இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் மாரடைப்பினாலும் வயது முதிர்வினாலும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்க விரும்பவில்லை. போர்க்களத்தில் போராளியாக வீர மரணம் அடைவதற்கே விரும்பினார்கள். தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, உரிமைகளுக்காக, கொள்கைகளுக்காக போராடவே அவர்கள் விரும்பினார்கள். அரபு அடிமை தலைவர்களை போன்று எப்ஸ்டீன் ஆவணங்களில் அவர்கள் இடம் பிடிக்கவில்லை. அரபு அடிமை தலைவர்களை போன்று மேற்குலக ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியவில்லை. அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பிடம் சரணடையவில்லை. அதே போன்று ஜியோனிச ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை கொண்டாடுகின்றார்கள். மொசாட் உளவு பிரிவினுடைய CIA உளவு பிரிவினுடைய தரமான சம்பவம் என்றும் கச்சிதமாக திட்டமிட்டு துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்துவிட்டார்கள் என்றும் இந்த படுகொலை திட்டமானது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் சிறப்பாக நடைபெற்றுள்ளது என்றும் கொண்டாடுகின்றார்கள். ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்திருப்பது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மிகப்பெரிய வெற்றி என்றே கொண்டாடுகின்றார்கள். உண்மையில் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காக இவர்கள் மேற்கொண்டிருந்த தாக்குதல்கள் அவர்களுடைய கோழைத்தனத்தின் தோல்வியின் உச்சமாகும். சாதாரண வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்துவிட்டு இந்த படுகொலை தாக்குதல்களை கொண்டாடக்கூடியவர்களே மிகப்பெரிய முட்டாள்களாகும். அதே நேரம் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்கு பின்பு ஈரான் அவசரமாக என்ன இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு விடும் என்கின்ற பயத்தின் காரணமாக நெட்டன்யாஹூ அவருடைய விமானத்தில் கிரீஸ் நாட்டிற்கு தப்பியிருந்தார். நெட்டன்யாஹுவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்பே விமானத்தின் மூலமாக தப்பியோடி இருந்த நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு திரும்பினார். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த விமானப்படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த விமானப்படைகளும் என்ன இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்று அறிந்தும் சாதாரண வீட்டில் கம்பீரமாக இருந்த ஈரானிய உச்ச தலைவர் வீரனா அல்லது ஒட்டுமொத்த விமானப்படைகளையும் பயன்படுத்தி சாதாரண வீட்டில் அமர்ந்திருந்த ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்கு பின்பு விமானத்திலே தப்பியோடிய நெட்டன்யாஹூ
வீரனா? நீங்கள் நினைப்பதை போன்று அமெரிக்க தலைவர்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தலைவர்களும் வீரர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் கோழைகள். எனவே யுத்த களத்தில் உண்மையான வீரன் யார் என்பதனையும் யார் உண்மையான கோழைகள் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் ஈரானிய தேசிய ஊடகத்தின் வாயிலாக காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். நமது தியாகி இமாமின் பாதை ஒரு பொழுதும் நிற்காது. எங்களுடைய ஆயுதப்படைகள் எதிரிகளின் தளங்களுக்கு எதிராக சக்தி வாய்ந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நமது எதிரியின் திறன்களையும் அதனுடைய பலங்களையும் அளிப்பதன் மூலமாக நாங்கள் அவர்களை விரக்தியில் தள்ளுவோம். எதிரியினுடைய சூழ்ச்சி திட்டங்களை ஈரானிய களத்தில் முழுமையாக தோற்கடிப்போம். மேலும் எதிரியினுடைய திட்டங்களை முழுமையாக தோற்கடிப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் காத்தம் அன்பியா இராணுவ தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் காயமடைந்திருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் மண்டியிடாது. நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டோம். குற்றவாளி அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். நாங்கள் அவர்களை வருத்தப்படச் செய்வோம். மேலும் எதிரிகள் தோல்வியடையும் வரை நாங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என ஈரானின் காத்தம் அன்பியா இராணுவ தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் அதனுடைய தரமான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும் அமெரிக்காவினுடைய நலன்களை இலக்கு வைத்தும் ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தாக்குதல்களில் 3 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் அமெரிக்க இராணுவத்திற்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு எதிராகவும் கட்டளை தளபதிகளுக்கு எதிராகவும் ஈரான் அதிகளவான படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பஹ்ரைனில் கிராண்ட் ஹயா ஹோட்டலை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தின் 5ஆம் கடற்படை தளபதி கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அமெரிக்க ராணுவம் இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. குறித்த தாக்குதலில் அவர் தங்கியிருந்த அறையானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. அதே போன்று துபாய் அபுதாபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களும் அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முன்னைய காணொலிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதல்களிலும் அதிகளவான அமெரிக்க தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. இருப்பினும் அமெரிக்கா அதனுடைய உண்மையான இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. அடுத்து ஈரானிய கடற்படையினர் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அமெரிக்க போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு வீழ்த்தியிருந்தன. உண்மையில் ஈரானிய கடற்படையினர் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் ஆரம்ப கட்ட எச்சரிக்கைகள் மாத்திரம்தான். ஏனென்றால் ஒரு போர்க்கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அந்த போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கு 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போதாது. மேலும் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முடக்கும் வகையில் ஒரே நேரத்தில் அதிகளவான ட்ரோன்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ள வேண்டும் அல்லது அதிகளவான கடல் கன்னிவெடிகளை பயன்படுத்த வேண்டும். எனவே ஈரான் இன்னும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கு களமிறங்கவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு எதிரான ஆரம்ப கட்ட எச்சரிக்கை தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொண்டுள்ளது. குறித்த போர்க்கப்பலுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் ஈரானிய கடற்படையினர் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். ஏனென்றால் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை மூழ்கடிப்பது என்பது அமெரிக்காவினுடைய கௌரவத்தை சிதைப்பதாகும். மேலும் இது அமெரிக்காவினுடைய ஈகோவையும் தூண்டிவிடும். எனவே ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அமெரிக்காவின் சரியான பலவீனமான நேரத்தில் வைத்தே தாக்குவார்கள். அத்தோடு நாம் இந்த போர்க்களத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் இந்த போர்க்களத்தை நீண்ட போர்க்களமாகவே மாற்றி வருகின்றது. இந்த போர்க்களத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்காவிட்டால் ஈரானினுடைய திட்டத்திற்கமைவாக குறித்த போர்க்களம் மிகப்பெரிய நீண்ட போர்க்களமாகவே அமைந்திருக்கும். மேலும் நீண்ட போருக்கான தாக்குதல் திட்டங்களையே ஈரான் வடிவமைத்துள்ளது. நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்று யுத்த களத்தினுடைய நகர்வுகள் ஒரு பொழுதும் நகராது. யுத்த களத்திற்கு ஒவ்வொரு படிமுறைகள் காணப்படுகின்றன. ஈரான் அதற்கான தாக்குதல் திட்டங்களை படிப்படியாகவே விரிவாக்கும். மேலும் இந்த போர்க்களத்திலே ஈரானுக்கும் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படும். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படும். இரு தரப்பினருக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும். அதே நேரம் ஈரானிய களத்தில் அமெரிக்காவோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போ எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள மாட்டார்கள். ஈரான் விரிவாக்கி இருக்கக்கூடிய இந்த நீண்ட போர்க்களத்தில் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது. தற்போது தான் இந்த போர்க்களம் வார நாட்களை நோக்கி நகர்கின்றது. கடந்த 2 நாட்களாக ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளும் மூடப்பட்டிருந்தன.
இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் பங்குச் சந்தையானது முழுமையாக திறக்கப்படும். மேலும் இதற்கு பிறகு ஈரான் மேற்கொள்ளக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்கும் மிகப்பெரிய அடியாகவே இருக்கும். எனவே இந்த நீண்ட போரில் எவ்வாறான தாக்குதல்களை எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற முழுமையான திட்ட வரைபடம் ஈரானிடம் காணப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் நீண்ட போரில் களமிறங்கவில்லை. அவர்கள் அவசரமாக ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி ஈரானின் கதையை அவசரமாக முடித்துவிட வேண்டும் என்றே களமிறங்கினார்கள். மேலும் தற்போது ஈரானிய யுத்த களத்தில் அவர்கள் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போர்க்களமானது பல வாரங்களுக்கு நீடிக்கும் என நாங்கள் தற்போது மதிப்பிட்டுள்ளோம். மேலும் இதற்கான தயார்படுத்தல்களை அவசரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். உண்மையில் தற்போது அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு வாரத்திற்கு மேலாக போரை நீடிப்பது மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும். எனவே தற்போது நாங்கள் இந்த போர்க்களம் தொடர்பான முழுமையான தெளிவை பெற்றிருக்க வேண்டும். அப்போது தான் களத்தினுடைய நகர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ருத்ர தாண்டவம் ஆடி வருகின்றன. இதற்கமைவாக பஹ்ரைனின் தலைநகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம் ஒன்று இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று குவைட்டின் அல்-சலேம் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலிலே குறித்த கட்டளை தளத்தின் 5 பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 5 பிரதேசங்கள் தொடர்பான வரைபடங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று அபுதாபியின் ஜியாத் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பிரான்சின் மிக முக்கியமான தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரான் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து ஆயில் ரிக்கை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் குறித்த ஆயில் ரிக்கானது முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தளத்திற்குள்ளே பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது அரபு அடிமை நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து அடுத்த கட்ட தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனை இந்த தாக்குதலின் மூலமாக அறிவித்துள்ளது. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் அல்லது பங்குச் சந்தை திறந்ததற்கு பின்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான எண்ணெய் தளங்கள் தீப்பற்றி எரியலாம். ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள், பஹ்ரைன் மற்றும் குவைட்டிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் முழுமையாக இலக்கு வைக்கப்படலாம். பங்குச் சந்தை திறக்கும் வரையில் தான் ஈரானிய தரப்பினரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் ஈரான் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய தளங்களை ஈரான் தொடர்ச்சியாக பொளந்து கட்டுவதனால் ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது ஈரானுடனான ராஜதந்திர தொடர்புகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. உண்மையில் நாங்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக களமிறங்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறையவே இருக்கின்றன. அடுத்து ஹெர்மூஸ் ஜலசந்தியின் 2 பிரதேசங்களிலும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களை ஈரான் அதிரடியாக தட்டி தூக்கியுள்ளது. குறித்த கப்பல்களுக்கு எதிரான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த காணொலியை பதிவு செய்யும் சந்தர்ப்பத்திலும் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக எங்களுடைய அனுமதி இல்லாமல் சென்றால் நாங்கள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய கடற்படை அறிவித்துள்ளது. இதனால் தற்போது சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பயணிக்க வேண்டாம் என்றும் ஈரானிய கடற்படையின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய கப்பல்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார்கள். அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட போவதில்லை. அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் முழுமையாக குறிவைக்கப்படும். அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு தற்போது ஈரானுக்கு எதிரான போரிலே பிரான்சும் களமிறங்கியுள்ளது. பிரான்சினுடைய போர்க்கப்பலானது தற்போது மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவோடும் பிரித்தானியாவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் தற்போது பிரான்சும் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் பிரான்சினுடைய போர்க்கப்பல்களை வரவேற்பதற்கு ஈரானிய கடற்படையினர் தயாராகவே இருக்கின்றார்கள்.
அடுத்து ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளம் பற்றி எரிகின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஒரு மணித்தியாலங்களுக்குள் 23க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்திய இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பு சிதைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் தீப்பற்றி எரிகின்றன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரான் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் தற்போது குறித்த விமான நிலையமும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெய்ட்ஷெஹெம் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டன. மேலும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 18ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 35ஆக உயர்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது ஹைஃபா துறைமுகத்திற்கு அருகாமையில் வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்பு ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளஸ்டர் குண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. இதற்கமைவாகவே தற்போது கிளஸ்டர் குண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை அதிரடியாக மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் டெல் அவீவ் பிரதேசத்தில் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. டெல் அவீவில் மாத்திரம் 5 பிரதேசங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பான முழுமையான விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை. அடுத்த காணொலியில் இவை தொடர்பான தகவல்களை பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.